நம்பவில்லை. அப்போ இந்த லேடிஸ் எல்லாம் போய் சொன்னாங்கல்ல, போய் சொல்லும் போது மத்த சீஷர்கள் யாருமே என்ன பண்ணல, நம்பல. அவங்களுக்கு அது ஒரு வீண் பேச்சா அது தோன்றுச்சு. அவர்கள் இவர்களை நம்பவில்லை. அடுத்த வசனம், பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அப்போ he was surprised. He was finding a chance to see Jesus. யாரும் ஓடி போகாத நேரத்தில் என்ன பண்ணாரு, இவர் ஓடி போனாரு. I want to see my Jesus. அவரோட கைகளுக்குள்ளாக மறுபடியும் என்ன பண்ணணும், நான் போய் விழுந்து அழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, he ran to him. இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், அவர் சரியான பயந்தா கூட நமக்கு நல்லாவே தெரியும். கடல் மேல ஏறி என்ன சொன்னாங்க, ஏசப்பா நடந்துவான்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் தைரியமா கால் எடுத்து வச்சு வந்தாரு. போக போக என்ன ஆயிடுச்சு, பயமாயிருச்சு. ஆனா யோவான் 21ல வாசிக்கிறோம், 21:7 என்ன பண்ணாங்க, இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமா பேதுரு எல்லாருமே என்ன பண்ணாங்க, கடல்ல மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிக்க போனப்போ 21:7 வாசிக்கிறோம், தூரமா அக்கறையில இயேசு நின்று கொண்டிருந்தாங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். யோவான் என்ன சொல்றாரு,